ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் நம்ம சேனலில் வெல்கம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, யூபிஎஸ்சிக்கான ப்ரிப்ரேஷன் வந்து நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றது நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா மெயின் ப்ராப்ளமே வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு தான் மெயின் ப்ராப்ளம். ப்ளஸ் எந்த ஒரு மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறோன்றது வந்து ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான விஷயம். ஏன்னா நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப அது உங்களை கன்ஃபியூஷன் பண்ணும். ஏன்னா சோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இன்டர்நெட்டில் யூபிஎஸ்சின்னு நீங்கள் டைப் பண்ண போனாலே நீங்கள் யூபிஎஸ்ன்னு டைப் பண்ண போங்க, எல்லா அதுக்கு ரிலேட்டடான விஷயம் நோட்ஸாக இருக்கட்டும், சிலபஸாக இருக்கட்டும், ஆட்டோமேட்டிக்காக கூகுளில் வந்துடும். நீங்கள் யூடியூப்பில் தேடினீங்கனாலும் உங்களுக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நிறைய பேர் வந்து இந்த புக்கை படிங்க, நிறைய பேர் அந்த புக்கை படிங்க, நிறைய பேர் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு நிறைய கன்ஃபியூஷன் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ நிறைய பேருக்கு என்சிஆர்டி படிக்கலாமா, நம்ம ஸ்டேட் புக் படிக்கலாமா, இல்லை வேறு ஸ்டேட் புக் படிக்கலாமா, இல்லை ரெஃபரன்ஸ் புக் படிக்கலாமா. ஸோ எப்படி தான் இந்த ப்ரிப்பரேஷனை பண்ணுறது, யூபிஎஸ்சி வந்து என்ன தான் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குது அப்படின்ட்டு வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாது. ஸோ அதேமாதிரி ஆல்ரெடி வந்து நிறைய பேர் வந்து 6 மந்த்தாக 1 இயர் கூட வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர் வந்து பண்ணிகிட்ருப்பீங்க. அவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராக் வந்து தெரியாது. ஸோ நம்ம எப்படி வந்து ஒரு ட்ராக்கை ஃபாலோ பண்ணோம் அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த கிளாஸில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் ப்ரிப்ரேஷன் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், நீங்கள் வந்து ஒரு பேசிக்காக வந்து ஒரு டாபிக்ஸை வந்து நீங்கள் எப்படி கவர் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து நான் சொல்ல போகிறேன். அதே மாதிரி யூபிஎஸ்சி வந்து உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்குது அப்படின்ட்டு நான் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஏன்னா யூபிஎஸ்சி உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்குதோ அது உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமை குவாலிஃபை பண்ண முடியும். ஏன்னா நிறைய பேர் வந்து மெயின்ஸ் எல்லாம் கூட கிளியர் பண்ணியிருக்காங்க, பட் இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களால கிளியர் பண்ண முடியாது. ஸோ எதுக்காகனா அவங்க வந்து அந்த ஒரு தாட்டை வந்து அவங்க டெவலப் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் அந்த ஒரு தாட்டை நீங்கள் டெவலப் பண்ண மட்டும்தான் நீங்கள் இன்டர்வியூலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக கிளியர் பண்ண முடியும். ஸோ வாங்க வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், நீங்கள் வந்து உங்களோட ப்ரிப்ரேஷனை எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ நான் ஒரு பிகினர்ஸ்லேருந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஒரு யாருன்னா நீங்கள் இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஸ்கூலில் இருக்கீங்க, இல்லை டிகிரி இப்போ தான் நீங்கள் ஜாயின் ஆகுறீங்க, இல்லை 11th 12th முடிக்கிறீங்கன்னா கூட நீங்கள் வந்து இப்போதுலேருந்தே இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் டிகிரி எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, நீங்கள் வந்து இப்போது ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்கீங்கன்னா உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது ஈஸியாக இருக்கும். பட் என்ன பெனிஃபிட்னால் நீங்கள் வந்து கம்மி ஸ்கூல் லெவலில் இப்போ தான் நீங்கள் டிகிரி ஃபஸ்ட் இயரில் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் ஒரு ஷார்ட் ஏஜில் வந்து நீங்கள் கிளியர் பண்ணலாம். ஏன் இதை வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த ப்ரிப்ரேஷன்ன்றது ஒரு பர்சன் டு பர்சன் வந்து பார்த்திங்கன்னா வேரி ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு பையன் இருக்கான்னா அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு சில விஷயம் தெரிஞ்சிருக்கும். அவன் ஆல்ரெடி ஸ்கூலில் வந்து படித்ததை வந்து ஞாபகம் வச்சுட்டு இருப்பான். மேபி அவன் வந்து சிபிஎஸ்சி சிலபஸ் படிச்சிருப்பான், அதே ஒருத்தர் வந்து ஸ்டேட் போர்டு சிலபஸ் படிச்சிருப்பான். ஸோ அந்த பர்சன் டு பர்சன் வந்து பார்த்திங்கன்னா வேரி ஆகும். இப்போ ஒரு பர்சன் வந்து 6 மந்தில் வந்து சிலபஸை படித்து முடிச்சிடலாம். அதே ஒரு பர்சன் வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் 2 இயர் 5 இயர் 3 இயர் கூட வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஆகும். ஸோ இது பர்சன் டு பர்சன் வேரி ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் எடுத்துக்குது அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஃபீல் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 2 இயர் 3 இயர் எடுத்துக்கிறது வந்து காமன் தான் இந்த எக்ஸாமில். ஏன்னா நீங்கள் போய் பாருங்கள், எல்லாருமே வந்து ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வந்து கிளியர் பண்ணவங்கன்னுட்டு இல்லை. நீங்கள் யூடியூப்பில் போய் தேடினீங்கன்னா 5th attempt 6th attemptல கூட கிளியர் பண்ணவங்க இருக்காங்க, லாஸ்ட் அட்டம்ப்டில் கூட கிளியர் பண்ணவங்க இருக்காங்க. ஸோ நீங்கள் கிளியர் பண்ணி தான் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் முயற்சி பண்ணி தான் நீங்கள் தீரணும். ஸோ நீங்கள் வந்து லேட் ஆகுது, சிலபஸ் ஜாஸ்தியாக இருக்குது, ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது, எனக்கு ஸ்லோவாக புரியுதுன்ட்டு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா நானும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி பர்சன் தான் நானும். எனக்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட புரியறதுக்கு இந்த சிலபஸ் என்னென்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், இவ்வளோ புரியறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 1 இயர் ஆகிடுச்சு. ஏன்னா நீங்கள் பார்க்கலாம், என்ன எக்ஸாம்பிளே நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நானும் வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான், எனக்கும் வந்து அவ்வளோ லேட் ஆகிறது தான். நான் ஏன் இதெல்லாம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன்னா, நான் வந்து சிலபஸ் ஸ்டார்டிங்கில் சொல்லலாம், பட் சிலபஸ் ஸ்டார்டிங்கில் சொல்லி நான் முடிச்சுடுவேன். பட் நீங்கள் சிலபஸை படிக்கும்போது நீங்கள் நடுவில் டிமோட்டிவேட் ஆவீங்க. ஸோ அதனால தான் நான் வந்து ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். நிறைய பேர் வந்து இந்த டிஸ்க்ளைமர் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களா, ஸோ அந்த மாதிரி நான் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நடுவில் உங்களை டிமோட்டிவேட் பண்ணும், நடுவில் வேணாம் விட்டுடலான்னு தோணும், நடுவில் வந்து இது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது, நம்ம வந்து இவ்வளோ படிக்க முடியுமா, இவ்வளோ ஞாபகம் வச்சுக்க முடியுமா, ஸோ இந்த மாதிரியான தாட்டெல்லாம் கூட உங்களுக்கு வரும். பட் நீங்கள் வந்து மல்டிபிள் டைம் ரிவிஷன் பண்ணணும். நீங்கள் வந்து கிளியர் பண்ணவங்களை போய் கேளுங்க, அவங்க வந்து 4, 5, 6 டைம்ஸ் மேலே வந்து ரிவிஷன் பண்ணியிருப்பாங்க. ஒரு சப்ஜெக்ட்டுமே நான் சொல்கிறேன் அவ்வளோ டைம். ஸோ அதனால தான் அவங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்குது. ப்ளஸ் ப்ராக்டிஸ், அதுக்கப்புறமா டெஸ்ட் சீரீஸ், இதெல்லாமே தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள அந்த லெவலுக்கு கொண்டு போகுது. ஸோ நீங்களும் அந்த முயற்சி பண்ணுங்கள். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கேன். நானும் வந்து யூடியூப், இன்டர்நெட் எல்லாம் யூஸ் பண்ணி படிக்கிறேன். ஸோ எனக்கான டிஃபிகல்ட்டி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஆகக்கூடாது. ஸோ அதனால் நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா, எனக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்து நான் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணணுன்ட்டு வந்தேன்னா
நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் எனக்கு தெரிஞ்சதை எப்படி யூபிஎஸ்சிக்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணுன்றதை வந்து நான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ எனக்கு இந்த நாலேஜ் எல்லாம் எப்படி கெயின் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நிறைய யூடியூப் ஃப்ரீ சேனல்ஸாக இருக்கட்டும், இன்டர்நெட்டாக இருக்கட்டும், முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் அதில் தேடி படித்தேன். ஸோ அதிலேருந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் நான். ஸோ நானும் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஃப்ரீயாக தான் யூடியூப் சோர்ஸ் மூலமாக, இன்டர்நெட் சோர்ஸ் மூலமாக வந்து நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ வாங்க நம்ம வந்து பார்க்கலாம் யூபிஎஸ்சி வந்து உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்குது, நீங்கள் வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அந்த யூபிஎஸ்சிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அப்படி என்ன தான் உங்ககிட்ட வந்து யூபிஎஸ்சி கேட்குதுன்ட்டு பார்க்கலாம். ஸோ நான் வந்து அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து காமனாக பண்ணக்கூடிய மிஸ்டேக்கை வந்து நீங்கள் ஏன் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ அந்த காமனாக பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னென்னா கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இருங்க நான் வந்து பென் எடுத்துக்கிறேன். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ யூபிஎஸ்சின்னு வந்தால் மெயினாக வந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும்னுட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த பிகினர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நியூஸ் பேப்பர். ஸோ அம்மா அப்பா பேரண்ட்ஸ் கிட்ட வந்து டெய்லி இனிமேட்டு நான் நியூஸ் பேப்பர் படிக்க போகிறேன், எனக்கு வந்து நியூஸ் பேப்பர் டெய்லி வீட்டுக்கு வரணும்னு சொல்லிவிடுங்க. எடுத்தோடனே வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பரை படிப்பீங்க. ஸோ அந்த நியூஸ் பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா 2-3 ஹவர் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிடுங்க. நடுவில் வந்து அதில் எதனா மூவி போஸ்டர் எதனா வந்துச்சுன்னா பார்ப்பீங்க. ஸோ இதிலே வந்து உங்களுக்கு ஒரு 3 ஹவர் வந்து டெய்லி வேஸ்ட் ஆகிடும். அதே மாதிரி நீங்கள் அதை படித்தாலும் உங்களுக்கு வந்து புரியாது ஸ்டார்டிங்கில். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு புரியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, யூடியூப் சேனல்ஸில் வந்து தேடுவீங்க கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து எம்சிக்யூஸ், கரண்ட் அஃபேர்ஸ் எம்சிக்யூஸ், டெய்லி எம்சிக்யூ கொஷின்ஸ்ன்ட்டு வந்து போட்டுருவாங்க. நீங்கள் வந்து அதை பார்ப்பீங்க நீங்கள். ஸோ இந்த மிஸ்டேக் வந்து நீங்கள் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசண்ட்டை வந்து பேசக்கூடியது. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ப்ரெசண்ட்டை பேசக்கூடியது. பட் யூபிஎஸ்சி உங்ககிட்ட மெயினாக கேட்குறது வந்து என்னன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பாஸ்ட் கேட்குறது. ஸோ நான் வந்து பிஏன்ட்டு எழுதுறேங்க, நீங்கள் பார்க்கலாம். இது வந்து பாஸ்ட். இது என்ன பிஏன்றது பாஸ்ட். ஏன்னா நான் வந்து மவுஸில் எழுதிட்டுருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். ஸோ என்னால் ஃபுல்லாக எழுத முடியாது. ஸோ நான் ஷார்ட் ஃபார்மில் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க எழுத போகிறேன். ஸோ நான் சொல்கிறத வந்து நீங்கள் கரெக்டாக லிசன் பண்ணுங்கள், அப்போ வந்து உங்களுக்கு கிளியராக புரிய வரும். ஸோ நான் சொல்கிறத கேட்டுட்டு நான் என்ன எழுதுறேனோ அதை அப்படியே பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரிய வரும். ஸோ யூபிஎஸ்சி உங்ககிட்ட கேட்குறது பாஸ்ட். ஸோ நீங்கள் யோசிப்பீங்க, அது என்ன யூபிஎஸ்சி வந்து எங்கே நம்மக்கிட்ட பாஸ்ட் கேட்குது, யூபிஎஸ்சி வந்து நம்மக்கிட்ட மெயினாக ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, பொலிட்டி, எக்கனாமிக் இந்த மாதிரி தானே கேட்குது, இதில் எங்கேருந்து பாஸ்ட் வந்துச்சு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீங்கள் கேளுங்க. ஸோ இப்போ இங்கே ஒரு பையன் இருக்கான்னு நினச்சிங்க. ஸோ நான் வந்து மூக்கு, வாய் எல்லாம் வரைகிறேன், கால். ஸோ நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு பையன். ஸோ இப்போ இந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூமி லேண்ட் மேலே இருக்கான். ஸோ இந்த பையன் மட்டும்தான் நான் லேண்ட் மேலே இருக்கான் இல்லை, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இந்த பையனுக்கு முன்னாடியுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்தாங்க, நிறைய பேர் இறந்தாங்க, நிறைய பேர் போனாங்க. ஸோ இந்த பையனுக்கு முன்னாடியுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ இந்த பையனுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க, யார் ஆட்சி பண்ணாங்க, ஸோ எப்படி இருந்து அங்கே அந்த ஜனங்களை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணாங்க, ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அந்த ஜனங்கள் வந்து யார் ஆட்சி பண்ணாங்க, ஸோ இதெல்லாமே வந்து என்னென்னா ஹிஸ்ட்ரி. ஸோ இது என்ன, இது பாஸ்ட்டு. ஸோ யூபிஎஸ்சியோட சிலபஸில் வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி வந்து இம்பார்ட்டண்ட். இப்போ இந்த பையனுக்கு முன்னாடி, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த பையன் இந்தியாவில் வாழறாங்கன்னா இந்த இந்தியாவில் யார் இருந்தாங்க, யாரெல்லாம் ஆட்சி பண்ணாங்க, எந்த மாதிரியான ஒரு லீடர் இருந்தாங்க, ஸோ இது எதுவுமே இந்த பையனுக்கு தெரியலனா வேஸ்ட்டு. ப்ரெசண்ட் வந்து பார்த்திங்கன்னா புரியாது. அதே மாதிரி இப்போ இந்த பையனுக்கு முன்னாடி இருந்தவங்கள ராஜாங்கெல்லாம் கூட இருந்தாங்கல்ல, கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ராஜாங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டம் வந்து உருவாக்கியிருப்பாங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம். ஸோ ஒரு ஜனங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, ஆட்சி பண்ணுறதுக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் வந்து இருந்திருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து இப்போ பொலிட்டி இருக்குல்ல, இப்போ நம்ம வந்து பொலிட்டி படிச்சிருப்போம்ல, இப்போ நீங்கள் கூட வந்து ப்ரிப்பேர் ஆகிட்ருக்கீங்கன்னா காமனாக இப்போ ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டமுக்கு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் ஆகிட்ருக்கீங்கன்னு நினச்சிங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் யூபிஎஸ்சி கிளியர் பண்ணால் நீங்கள் பியூரோக்ராட்ஸாக ஆவீங்க. ஸோ அந்த பியூரோக்ராட்ஸ் ஆன பிறகு நீங்கள் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான பொசிஷனுக்கு வருவீங்க. அதே தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் ராஜாங்க இம்பார்ட்டண்ட்டான பொசிஷன்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. சேனாபதியாக இருக்கட்டும். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் யூபிஎஸ்சியில் சிடிஎஸ் கிளியர் பண்ணால் நீங்கள் வந்து ஆர்மிக்கு ஜாயின் ஆகிறீங்க. பட் அந்த டைமில் ராஜாங்க வந்து சேனாபதின்ற போஸ்ட்டை வச்சுருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி பாஸ்ட்டில் எப்படி இருந்துச்சு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம், அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹிஸ்ட்ரியிலே வந்து கவர் ஆகும். இதுக்கப்புறமா நீங்கள் வந்து என்ன படிக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பொலிட்டி. ஸோ பொலிட்டி, இப்போ ப்ரெசண்ட் பொலிட்டி எப்படி இருக்குது. ஸோ ஹிஸ்ட்ரியில் வந்து பாஸ்ட்டு நம்ம இந்தியாவில் வந்து யார் இருந்தாங்க, எந்தெந்த ராஜாங்க வந்தாங்க, ராஜாங்க வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, ராஜாங்க வந்து பார்த்திங்கன்னா எடுத்தோடனே வரல, ராஜாங்க வர்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் ஏஜ் இதெல்லாம் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ ஜனங்க வந்து அப்போ எப்படி இருந்தாங்க, அதிலேருந்து ராஜா எப்படி உருவானாங்க, அதுலேருந்து ராஜா எப்படி வந்து எண்டானாங்க, ராஜா எண்டான பிறகு எப்படி ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆச்சு. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கின பிறகு இப்போ இருக்கிற ப்ரெசண்ட் கவர்மெண்ட், ஸோ இப்போ ப்ரெசண்ட் பொலிட்டி, இப்போ இருக்கிற ப்ரெசண்ட் பொலிட்டிக்கல் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்ட்டை தெரிஞ்சிங்கன்னா, பாஸ்ட்டில் யார் யார் ஆட்சி பண்ணாங்க, எப்படி இருந்துச்சு நம்ம இந்தியான்னு தெரிஞ்சிங்கன்னா, ப்ளஸ் இப்போ ப்ரெசென்ட்டில் எப்படி ஆட்சி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம்.
ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஜியோகிராஃபியில் வந்து என்ன தெரிஞ்சுப்பான், இதுக்கு முன்னாடி இருந்தாங்களே ஜனங்க அவங்க எப்படி இருந்தாங்க, அவங்க எந்த மாதிரியான ஃபுட் ஐட்டம்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, எந்த மாதிரி அவங்களோட கிளாத்திங் கண்டிஷன் இருந்துச்சு, எந்த மாதிரியான கிளைமேட் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான விஷயம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜியோகிராஃபியில் அந்த பையன் தெரிஞ்சுப்பான். ஸோ ஜியோகிராஃபியுமே வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பாஸ்ட்டில் தான் கவுண்ட் ஆகுது. அதுக்கப்புறமா எக்கனாமி. ஸோ நான் இங்கே வந்து ஈன்னு போடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமி. அந்த டைமில் வந்து ஜனங்க காசு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்களா, காசு யூஸ் பண்ணலையா, அப்போ காசு யூஸ் பண்ணலன்னா அவங்க என்ன பார்ட்டர் சிஸ்டம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்களா, எப்படி வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க, வியாபாரம் வந்து எப்படி நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ விவசாயம் பண்ணுறாங்கன்னா எல்லாருமே விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்களா, அப்போ வேறு எந்த ப்ரொஃபஷனுமே இல்லையா. ஸோ ஆர்டிஷியன்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான அந்த டைம் பீரியடில் வந்து எக்கனாமி எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பையன் தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ ஓவராலாக இந்த பையன் ஹிஸ்ட்ரி, பொலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமி ஸோ இதை தெரிஞ்சுக்கினா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த பையனுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து புரிய வரும். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து ஹிஸ்ட்ரியை தான் நீங்கள் படிக்கணும். ஸோ என்னோடய ரிக்கமெண்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஹிஸ்ட்ரியை படிங்க. ஹிஸ்ட்ரி படித்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு உங்கள் ஆப்ஷன், நீங்கள் வந்து பொலிட்டியும் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை ஜியோகிராஃபியும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆனால் ஸ்டார்ட் பண்ணக்கூடியது ஹிஸ்ட்ரி. ஏன்னா ஹிஸ்ட்ரி உங்களுக்கு தெரியணும். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயின் ப்ராப்ளமே என்னென்னா அவங்க வாழ அந்த கண்ட்ரி, அவங்க வாழ அந்த லேண்டு, அதோட வந்து ஹிஸ்ட்ரியே தெரியாது நிறைய பேருக்கு ப்ராப்பராக. இப்போ கூட வந்து நிறைய பேருக்கு நீங்கள் கேளுங்க, பிரிட்டிஷர்ஸ் எப்படி வந்தாங்கன்னா அவங்க வந்தாங்க, காந்தி வந்து போராடினாங்க, போயிட்டாங்க, அவ்வளோதான். சிம்பிளாக இவ்வளோ அளவு தான் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. பட் ப்ராப்பராக பிரிட்டிஷர்ஸ் வர்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா போர்ச்சுகீஸ் வந்திருப்பாங்க, ஃப்ரெஞ்சு வந்திருப்பாங்க, டச்சு வந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு குரோனாலஜி ஆர்டரே வந்து தெரியாது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து வியாபாரம் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ நீங்கள்லாம் வந்து சோலா எம்பையர்ஸ், சங்கமேஜ், ஸோ சங்கமேஜ் எல்லாம் படிக்கும்போது கூட நீங்கள் பார்ப்பீங்க. இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ரோமன்ஸ் கூடலாம் கூட ட்ரேடு பண்ணியிருப்பாங்க, வியாபாரம். ரோமன் கோல்டு காயின்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவை நோக்கி வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி 1000 வருஷத்துக்கு முன்னாடி, ஸோ 1000-2000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வியாபாரம்லாம் கூட பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இந்த மாதிரியான நாலேஜ் எல்லாம் நீங்கள் ஹிஸ்ட்ரி படித்தா மட்டும்தான் உங்களுக்கு கிளியராக புரிய வரும். ஸோ நீங்கள் ஹிஸ்ட்ரி மூலமாக வந்து ஸ்டார்ட் பண்ணணும். பிகினர்ஸ் நீங்கள் யாருன்னா இருந்தீங்கன்னா கேட்டுக்கங்க. நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரியை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம். ஹிஸ்ட்ரிக்கு அப்புறமா உங்களோட இஷ்டம், நீங்கள் பொலிட்டி வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம், ஜியோகிராஃபி வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். எக்கனாமி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லாஸ்ட்டாக எடுத்துக்கங்க. ஏன்னா அதுக்கு ரீசன் இருக்குது. ஸோ எக்கனாமி வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு வந்து புரியறதுக்கு. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரி, பொலிட்டி, ஜியோகிராஃபி இதை முடிச்சுட்டு அப்புறமா வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக் வாங்க. ஸோ இதெல்லாம் படிக்கும் போதே எதனா ஒரு நல்ல யூடியூப் சேனல், கரண்ட் அஃபேர்ஸ், அவங்க க்ளீனாக நியூஸ் பேப்பரை படித்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்களே, ஸோ அந்த சேனலில் நீங்கள் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள். ஒரு 40 மினிட்ஸ் 30 மினிட்ஸ்க்குள்ளே கவர் பண்ணுற மாதிரி சேனல் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு ஒரு டீச்சர் தேவை. அதுதான் வந்து ரியாலிட்டி. ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் உங்களால் புரிஞ்சிக்க முடியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து G20 பற்றி நீங்கள் படிக்கிறீங்க. ஸ்டார்டிங்கில் வந்து யாருக்குமே G20 பற்றி புரியாது, ஒரு பிகினராக இருந்தால். ஸோ அந்த G20னா என்ன, ஸோ அந்த G20ல் யார் யார் எந்தெந்த கண்ட்ரி இருக்காங்க, ஸோ அந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வந்து யாருன்னா ஒருத்தர் உங்களுக்கு தேவை. ஸோ அந்த மாதிரியான கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து நீங்களும் கரண்ட் அஃபேர்ஸை வந்து அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து கேட்டாங்க. பட் என்னால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு சிங்கிள் பர்சன் ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, பொலிட்டி எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். அதே மாதிரி நானும் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து உங்ககிட்ட டைரெக்டாக சொல்லிகிட்ருக்கேன். ஏன்னா நான் வந்து உங்களை ஒரு ஃப்ரெண்டாவோ ஒரு பிரதராகவும் நினைக்கிறேன். ஸோ நானும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். நான் தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கும் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ நான் ஆஸ் ஒரு டீச்சராக இருந்தேன்னா நான் வந்து ஃபுல் டைமாக வந்து நான் அதை அப்லோட் பண்ண ட்ரை பண்ணியிருப்பேன். பட் நானும் ப்ரிப்ரேஷன் பண்ணுறதால என்னால் வந்து அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போது ஹிஸ்ட்ரி அதே மாதிரி நான் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ எனக்கு வந்து நான் ஆன்லைனில் ஒரு டீச்சர் இந்த எக்ஸாம்பிளை சொன்னாங்க. மீன்ஸ் அவங்க பொதுவாக சொன்னாங்க. எனக்கு அந்த எக்ஸாம்பிள் வந்து ரொம்ப பிடிச்சிச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இந்த டிப்பு சுல்தான் பற்றியெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். நிறைய பேர் நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸ்கூல்லலாம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரிட்டிஷர்ஸ் கூட வார் நடக்கும்போது டிப்பு சுல்தானோட பசங்களை வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷர்ஸ் கேப்சர் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ கேப்சர் பண்ணி என்ன பண்ணுவாங்க, கல்கத்தாக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க. ஏன்னா திப்பு சுல்தான் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா காசு கேட்டிருப்பாங்க, அந்த வாரில் தோற்றதுக்கான காசு கேட்பாங்க. ஸோ திப்பு சுல்தான் கிட்ட வந்து அந்த காசு கொடுக்கறதுக்கு ஆகாததுனால அந்த திப்பு சுல்தானோட பசங்களை வந்து கேப்சர் பண்ணிவிடுவாங்க. நீ வந்து காசு கொடுத்துட்டு உன்னோட பசங்களை நீ விடு வச்சுக்கோ அப்படின்ட்டு. பட் திப்பு சுல்தான் திருப்பி வார் பண்ணதால் லாஸ்ட் வாரில் வந்து பார்த்திங்கன்னா திப்பு சுல்தான் இறந்துடுவாங்க. பிரிட்டிஷர்ஸ் என்ன பண்ணுவாங்க, திப்பு சுல்தான் இறந்துட்டான்,
இதுக்கப்புறமா அவங்க பசங்களை வச்சு எதுவும் யூஸ் இல்லைன்னுட்டு கல்கத்தாவில் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க அந்த பசங்களை. நிறைய ஹிஸ்டோரியனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயம் தெரியாது. டிப்பு சுல்தான் வரைக்கும் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி புக்கில் கொடுத்துருப்பாங்க. பட் டிப்பு சுல்தானோட பசங்க என்ன ஆனாங்கன்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே மென்ஷன் ஆகிருக்காது. ஸோ அந்த டிப்பு சுல்தானோட பசங்களை பிரிட்டிஷர்ஸ் ரோட்டில் விட்டுடுவாங்க. ஸோ அந்த பசங்க வந்து பார்த்திங்கன்னா அழுதுட்டு பசியில் வந்து ரொம்ப திரிவாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு ரிக்ஷா ஓட்டுறவங்க அந்த பசங்களுக்கு சாப்பாடு கொடுத்து உதவி பண்ணுவாங்க. அந்த பசங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிக்ஷா ஓட்டுறவங்க கூடவே இருந்து அதே ப்ரொஃபஷன் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. கடைசியில் அவங்கக்கிட்ட போய் கேட்டால் யார் ஹைதர் அலி யார் டிப்புன்னு கேட்டால் அதெல்லாம் எங்களுக்கு யாருன்னு தெரியாது, எங்களுக்கு தெரிஞ்சது இந்த வேலை தான், நாங்கள் இதை பண்ணுறோம், ஹாப்பியாக இருக்கோன்னுட்டு. இப்போது அந்த பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அப்பா அவங்களோட ஹிஸ்ட்ரியெல்லாம் வந்து தெரியல ப்ராப்பராக. அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எப்படி இருக்காங்க, அதே அவங்களுக்கு அந்த ஹிஸ்ட்ரி தெரிஞ்சிருந்துச்சுன்னா அவங்க வந்து ரிவோல்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்க எதிர்த்து நின்று இருப்பாங்க, அவங்க வந்து போராடணும்னு நினச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த ஒரு அந்த ஒரு இது வந்து அவங்களுக்கு வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த பையனுக்கு அவனோட நாடு, அந்த நாடோட ஹிஸ்ட்ரி, பொலிட்டி, ஜியோகிராஃபி இது எல்லாமே தெரிஞ்சால் மட்டும்தான் ஒரு நல்ல லீடராக இருக்க முடியும். நீங்கள் வந்து மற்ற எந்த எக்ஸாம்னு எடுத்துக்கோங்க, டாக்டராக இருக்கட்டும், இன்ஜினியராக இருக்கட்டும். இப்போ ஒரு இன்ஜினியரே வச்சுக்கோங்க, இப்போ எதனா ஒரு ஜாவா, பைத்தான், சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஹிஸ்ட்ரி வந்து தேவையில்லை. ஸோ பட் உங்கள் எக்ஸாமுக்கு வந்து அந்த ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி கேட்குறாங்கன்னா அது எதுக்கு கேட்குறாங்கன்னு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ நீங்கள் வந்து ஒரு லீடர் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி இருந்த லீடர் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுதான் வந்து யூபிஎஸ்சி வந்து உங்ககிட்ட கேட்குது. அதே மாதிரி இந்த சப்ஜெக்ட் எல்லாமே வந்து ஒன்றுத்துக்கு ஒன்று லிங்க் எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ ஜியோகிராஃபி பொறுத்து தான் ஹிஸ்ட்ரியும் இருக்கும், ஜியோகிராஃபி பொறுத்து தான் கல்ச்சரும் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து லிங்காக இருக்கும். நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் போக. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஹிஸ்ட்ரி, பொலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் கிட்டத்தட்ட இந்த பஞ்சபூதங்கள் நீங்கள் சொல்லலாம். ஸோ இந்த படத்துலலாம் சொல்கிறாங்கல்ல, இந்த பஞ்சபூதங்கள் இருக்கிற சக்தி இருந்தால் எது வேணாலும் பண்ணலான்னுட்டெல்லாம் இந்த நிறைய மூவிலெல்லாம் சொல்கிறாங்களே. ஸோ அந்த மாதிரி ஹிஸ்ட்ரின்னு பாருங்கள் யூபிஎஸ்சிக்கு தேவையான பஞ்சபூதங்கள் இந்த சப்ஜெக்ட். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் லிங்க் பண்ணி எப்படி நீங்கள் படித்து நீங்கள் வந்து ஒன்றா அதை மேட்ச் பண்ணுறீங்களோ அப்போ வந்து நீங்கள் யூபிஎஸ்சியை கேரண்டியாக கிளியர் பண்ணுவீங்க. ஏன்னா நீங்கள் போக புரிஞ்சுப்பீங்க. நீங்கள் வந்து என்னோடய சேனலில் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இப்போ வாங்க, நான் வந்து ரொம்ப லென்த்தாக பேசுகிறதுனா நம்ம வந்து சோர்ஸஸ் பார்க்கலாம். நம்ம வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டீங்க. பட் ஹிஸ்ட்ரியை வந்து நாங்கள் எப்படி படிக்கிறது அப்படின்ட்டு வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஹிஸ்ட்ரிக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிஎன் புக். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிஎன் புக், நான் வந்து இங்கே டிஎன்ன்ட்டு எழுதுகிறேன். ஸோ ஹிஸ்ட்ரிக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு டிஎன் புக்கில் வந்து 11th. ஸோ நியூ புக் எடுத்துக்கோங்க. ஸோ ஓல்டு புக்கெல்லாம் வந்து தேவையில்லை, நியூ புக்காக இருக்கிறதுன்னு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து யாருன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ உங்கள் பிரதர்கிட்டயோ இல்லை ஸ்கூலில் உங்களுக்கு யாருன்னா தெரிஞ்ச ஜூனியர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட வந்து இந்த புக்கை வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. இல்லைனாலும் நெட்டில் வந்து ஃப்ரீயாக விட்டுருக்காங்க. ஸோ நெட்டில் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஹிஸ்ட்ரிக்கு வந்து ஃபஸ்ட்டு டிஎன் புக்கை வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரியை வந்து எப்படி பிரிச்சிருக்காங்கன்ட்டு வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஹிஸ்ட்ரியை வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே ஹெச்என் போட்டுக்கிறேன். ஸோ இது வந்து ஹிஸ்ட்ரி. ஸோ ஹிஸ்ட்ரியை வந்து 3ஆக பிரிச்சிருக்காங்க மெயினாக. ஸோ மெயினாக 3ஆக பிரிச்சிருக்காங்க. ஒன்று பார்த்திங்கன்னா ஏன்ஷியன்ட், ஒன்று பார்த்திங்கன்னா மெடிவல், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மாடர்னுக்கு வந்து நான் 2M போடுறேன். இது வந்து மெடிவல், இது வந்து பார்த்திங்கன்னா ஏன்ஷியன்ட். ஸோ ஹிஸ்ட்ரியை ஏன்ஷியன்ட், மெடிவல், மாடர்ன்ட்டு பிரிச்சிருக்காங்க. ஸோ ஹிஸ்ட்ரியில் வந்து மெயினாக டைம் லைன் வந்து இம்பார்ட்டன்ட். டைம் லைனா என்ன டைம் லைன் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ சின்ன வயசுலேருந்தே நம்ம படிச்சிருப்போம் இந்த மாதிரி பிசிஇ பிஃபோர் காமன் எரா, சிஇ காமன் எரான்ட்டு வந்து நம்ம படிச்சிருப்போம். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும், என்ன இது பிசிஇ சிஇன்னுட்டு. ஸோ இப்போ வந்து ப்ரெசென்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2024 இருக்கோம். இது வந்து 24, இது வந்து ப்ரெசென்ட் 24. இப்போ நம்ம 2024 இருக்கோம். ஸோ அப்போ இதுக்கு முன்னாடியே வந்து இல்லையா, அப்போ 2024 பின்னாடியே போனால் 0 வரும் தானே. ஸோ 2024 பின்னாடி போனால் 0 வரும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 0. அப்போ இதுக்கு பின்னாடி எதுவுமே இல்லையா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் அப்படி தான் யோசிப்பாங்க, நான் கூட யோசித்தேன். இப்போ ப்ரெசென்ட் எந்த வருஷம்னா 2024ன்னு சொல்லுவோம். அப்போ நம்ம மனுஷங்க 2024 வருஷமாக தான் இருக்குமா, அதுக்கு முன்னாடி இல்லையான்ட்டு எனக்கு நிறைய வாட்டி சின்ன வயசில் இந்த டவுட் வந்திருக்கு. இப்போ கூட ஒரு சிலர் பிகினர்ஸ் அவங்களுக்கு வந்து இந்த டவுட் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து என்ன சொல்ல வரோன்னா, இப்போ இந்த 0 அப்போ இதுக்கு முன்னாடி இல்லையான்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடியே இருக்குது. நம்ம அடுத்து வந்து பார்த்திங்கன்னா
மில்லியன் கணக்காக பழசு. நம்ம அர்த்தம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மில்லியன் கணக்காக பழசு. பட் நம்ம இந்த ஜீரோவை வந்து ஏன் கொண்டு வந்தோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம அர்த்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜீரோ டேட்டில் வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கிறிஸ்டியன் ஏராவாக வந்து இது பண்ணுவாங்க. ஸோ இந்த ஜீசஸ் பிறந்தாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணாங்க. ஸோ அந்த ஜீசஸ் பிறந்ததுனால அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் பீரியட்லேருந்து நம்ம கவுண்ட் பண்ணலான்ட்டு ஜீரோ பண்ணிவிடுவாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி இருந்துச்சு டைம் பீரியட். பட் இந்த டைம் பீரியடில் கிட்டத்தட்ட ஜீசஸ் பிறந்தாங்கன்ட்டு அதை ஜீரோ பண்ணிவிட்டு அதுலேருந்து அவங்க 1 2 3ன்ட்டு வந்து கவுண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அவ்வளோதான். அந்த ஜனங்களுக்கு ஜீசஸ் அப்போ பிறந்தாங்க, நம்ம இதுலேருந்து கவுண்ட் பண்ணலான்ட்டு அவங்க கவுண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த ஜீசஸ் பிறந்த நாள்லேருந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 2024 இயர்ஸ் ஆயிருக்கு அப்படின்ட்டு வந்து கவுண்ட் பண்ணியிருக்கிறது. நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா இதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம். நம்மளும் வந்து ஓகே, எதுக்கு நம்ம வேறு இயர்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு ஸ்டாண்டர்டாக வேர்ல்டில் வந்து ஒரு இயரை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஜீசஸ் பிறந்து நம்ம 1 2 3 கவுண்ட் பண்ணிட்டு வந்தாலும் அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்னு சொல்லுவோம், அப்படின்னா காமன் எரா. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஏடின்ற வேர்டை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் இப்போ வந்து அந்த ஏடின்ற வேர்டை யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிஇன்ற வேர்டை தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. சிஇனா காமன் எரா. அப்போ இந்த ஜீரோ பின்னாடி இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிசிஇ, ஒன்றில் சிஇயில் பிசிஇ அப்படின்னா பிஃபோர் காமன் எரான்ட்டு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த ஜீரோ பின்னாடியுமே வந்து பார்த்திங்கன்னா எப்படி டைம் போகும் அப்படின்னா 1 2 3 4ன்ட்டு ரிவர்ஸ் ஆர்டரில் போகும். ஸோ கிட்டத்தட்ட இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா 1000 2000 ஸோ இந்த மாதிரி போகும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே 1000 இருக்குதுன்னு நினச்சிக்கேன். இது வந்து 1000 பிசினா 1000 பிசினாலும் ஒன்று தான். இங்கே 2000லேருந்து 0 வரைக்கும் 2000 ப்ளஸ் ஒரு 1000 3000 இயர்ஸ் பின்னாடினாலும் ஒன்று தான். ஸோ 3000 இயர்ஸ் பின்னாடினாலும் ஒன்று தான். 1000 பிசிஇ அப்படின்னாலும் ஒன்று தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த டைம் பீரியட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். 0 பின்னாடி போகிறதெல்லாம் பிசிஇ ஞாபகம் வச்சுங்க, 0க்கு இப்படிக்கா போகிறதெல்லாம் சிஇ. 0க்கு பின்னாடி இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே நான் 1000 பிசின்னு எழுதுன்னா 1000 பிசினாலும் ஒன்று தான். இப்போ ப்ரெசண்ட்லேருந்து 3000 இயர்ஸ் பின்னாடினாலும் ஒன்று தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே 2000 பிசின்னு எழுதுறேன்னு நினச்சிங்க. ஸோ 2000 பிசினாலும் ஒன்று தான். இங்கே இப்போ ப்ரெசண்ட்லேருந்து 4000 இயர்ஸ், ஏன்னா இப்போ ஒரு 2000, 0க்கு அப்புறமா ஒரு 2000 4000. ஸோ 4000 இயர்ஸ் பின்னாடி 4000 வருஷம் பின்னாடினாலும் ஒன்று தான், ஞாபகம் வச்சுங்க. ஸோ இந்த டைம் லைனை வச்சு ஹிஸ்ட்ரியை பிரிச்சுருக்காங்க. என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ கிட்டத்தட்ட வந்து ஏன்ஷியன்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட இண்டஸ் வேலிலேருந்து நம்ம கிட்டத்தட்ட பார்ப்போம். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், நிறைய பேருக்கு வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் தெரியலனாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க. ஹிஸ்ட்ரியை வந்து ஏன்ஷியன்ட் மெடிவல் மாடர்ன்ட்டு பிரிச்சுருக்காங்க, ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதில் வந்து நம்ம ஏன்ஷியன்ட்டில் என்ன பார்ப்போம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஏன்ஷியன்ட்டில் வந்து ஜனங்க வந்து எப்படி ஒரு சொசைட்டியாக மாறி எப்படி வந்து ஒரு ராஜா உருவானாங்க அப்படின்ற கான்செப்டெல்லாம் பார்ப்போம். எப்படி அர்பனைசேஷன் எல்லாம் உருவாச்சுன்ட்டு வந்து நம்ம எப்படி சிட்டி டவுன் எல்லாம் உருவாச்சுன்ட்டு நம்ம பார்ப்போம். ஸோ நான் வந்து இப்போ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணால் புரியாது. ஸோ நான் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். ஸோ ஏன்ஷியன்ட் மெடிவல் மாடர்ன்ட்டு பிரிச்சுருக்காங்க, ஞாபகம் வச்சுங்க. ஸோ இப்போ இந்த ஏன்ஷியன்ட் மாடல் மெடிவல், ஸோ இது மூணுத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த டிஎன் புக்லேருந்து நீங்கள் கவர் பண்ணுங்கள். ஸோ ஏன்ஷியன்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் பீரியட் நான் வந்து சொல்கிறேன். ஒரு புக்கில் வந்து வேறு டைம் இருக்கும். பட் நம்ம சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3000 இல்லை 3600 இயர்ஸ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம 750 இல்லைனா 700, இது வந்து பிசி 3600 பிசியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா 750 CE அப்படின்னா இங்கே நீங்கள் பாருங்கள். ஸோ இங்கே 3600லேருந்து இங்கே 0க்கு அப்புறமா 750. ஸோ இவ்வளோ வருஷத்தை வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ வருஷத்தை வந்து நம்ம ஏன்ஷியன்ட்டு நம்ம படிப்போம். ஸோ இதுக்கப்புறமா 750லேருந்து வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷர்ஸ் வர வரைக்கும், பிரிட்டிஷர்ஸ் வந்து கொஞ்சம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 1707, ஸோ 1707 இந்த மாதிரி வரைக்கும் வந்து நம்ம மெடிவல் ஹிஸ்ட்ரின்ட்டு வந்து நம்ம சொல்லலாம். இதுக்கப்புறமா இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மாடர்ன் ஹிஸ்ட்ரின்ட்டு வந்து நம்ம சொல்லுவோம். எப்போ வரைக்கும் மாடர்ன் ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவோம், நம்ம இண்டிபெண்டன்ஸ் 1947 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மாடர்ன் ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவோம். ஸோ இவ்வளோ ஹிஸ்ட்ரியுமே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம டிஎன் புக்லேருந்து நீங்கள் கவர் பண்ணுங்கள். டிஎன் புக்கை வந்து நீங்கள் எப்போ ப்ராப்பராக படித்து முடிக்கிறீங்களோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து என்சிஆர்டி எடுங்க. என்சிஆர்டி வந்து பார்த்திங்கன்னா 6th-லேருந்து 12th வரைக்கும் நீங்கள் கம்பல்சரி நீங்கள் படித்து தான் ஆகணும். ஏன்னா என்சிஆர்டியில் வந்து நிறைய நாலேஜ் கொடுத்துருக்காங்க. என்சிஆர்டியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம டிஎன் புக்கில் வந்து எந்தெந்த ராஜா வந்தாங்க, எப்படி ஆட்சி பண்ணாங்க, எந்த மாதிரி வந்து வியாபாரம் நடந்துட்டு இருந்துச்சு, எந்த மாதிரி வந்து ராஜாங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ், எந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு
ஆட்சி பண்ணாங்கன்ட்டு வந்து நம்ம டிஎன் புக்கில் கொடுத்துருக்காங்க. பட் என்சிஆர்டியில் இன்னும் டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா ஜனங்க எப்படி இருந்தாங்க, எந்த மாதிரியான வியாபாரம் நடந்துட்டு இருந்துச்சு, என்னென்ன வியாபாரம் நடந்துட்டு இருந்துச்சு, எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்கு வியாபாரம் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரியான ஒரு நல்ல டீட்டெயிலான விஷயத்தெல்லாம் வந்து என்சிஆர்டியில் கொடுத்துருக்காங்க. அந்த டைமில் வந்து இந்த நோமேடிக்ஸ், இந்த நாடோடிகள்னெல்லாம் கூட சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த டைம் பீரியடில் வந்து இந்த நோமேடிக்ஸ் எல்லாம் கூட எப்படி இருந்தாங்கன்ட்டு என்சிஆர்டியில் ரொம்ப சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஃபாரின் ட்ராவலர்ஸ், இப்போ இந்த டைம் பீரியடில் வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து வேறு இடத்துலேருந்து வந்தாங்க ஜனங்க, ஃபாரின் ட்ராவலர்ஸ். ஸோ அவங்க வந்து நம்ம இந்தியாவை என்னென்ன எழுதியிருக்காங்க, மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்ட்டுலாம் வந்து என்சிஆர்டியில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஹிஸ்ட்ரியில் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம டிஎன் புக்கை கிளாஸ் 11 புக்கை முடிச்சிடுங்க. நெக்ஸ்ட்டு என்சிஆர்டிக்கு போங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆர்எஸ் சர்மா அதெல்லாம் வந்து நீங்கள் டைம் இருந்தால் நீங்கள் பார்க்கலாம், இல்லைனா வேணாம். ஏன்னா இவ்வளோவே போதும். நீங்கள் டிஎன் என்சிஆர்டி இது ரெண்டுத்தையும் படித்தாவே போதும். ஆர்எஸ் சர்மாவில் இருக்கிறது ஒரு சில டாபிக் தான் உங்களுக்கு வந்து தேவை, மற்றபடிக்கு வந்து உங்களுக்கெல்லாம் தேவையில்லை. அதே மாதிரி நீங்கள் என்னோடய சேனலில் நான் அப்லோடு பண்ணுற ஹிஸ்ட்ரி சீரீஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து டிஎன் என்சிஆர்டி ரெண்டுத்தோடு நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏன்னா என்னோடய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போது நம்ம சேனலில் ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி சீரீஸ் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. அதில் வந்து நான் டிஎன் புக், என்சிஆர்டி, ஆர்எஸ் சர்மா மூணுத்தையுமே கம்பைன் பண்ணி சிங்கிள் வீடியோஸில் வந்து நான் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நீங்கள் நம்ம சேனலில் நடந்துகிட்டு இருக்க ஹிஸ்ட்ரி சீரீஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து டென்ஷன் பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ நம்ம சேனலில் ஹிஸ்ட்ரி சீரீஸுமே ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ அதில் வந்து நான் ப்ராப்பராக எப்படி நீங்கள் பிகினிங்லேருந்து படிக்கணுன்ட்டு வந்து நான் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் வந்து நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்க்கலாம். அப்படி இல்லை நாங்கள் வந்து ஒரு புக்கை பார்த்து தான் படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் டிஎன் புக்கு, என்சிஆர்டி வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பொலிட்டி. இப்போ நீங்கள் வந்து பொலிட்டியை படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து இன்னொரு விஷயமும் நீங்கள் பண்ணணும். என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து டிஎன் புக்கிலேருந்து ஹிஸ்ட்ரியை படிச்சிட்டிங்க, என்சிஆர்டிலேருந்து ஹிஸ்ட்ரி படிச்சிட்டிங்க. பட் உங்களுக்கு வந்து யூபிஎஸ்சிக்கு வந்து இன்னொரு புக்குமே வந்து உங்களுக்கு தேவை. என்ன புக் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஸ்பெக்ட்ரம். ஸோ மாடர்ன் ஹிஸ்ட்ரியோட ஸ்பெக்ட்ரமே வந்து நீங்கள் படிச்சிருக்கணும். ஸோ மாடர்ன் ஹிஸ்ட்ரியோட ஸ்பெக்ட்ரமே நீங்கள் படித்த பிறகு தான் பொலிட்டிக் நீங்கள் ஷிஃப்ட் ஆகுங்க. ஸோ நீங்கள் மாடர்ன் ஹிஸ்ட்ரியோட ஸ்பெக்ட்ரம் படிக்காமல் நீங்கள் பொலிட்டிக் ஷிஃப்ட் ஆனீங்கன்னா உங்களுக்கு வந்து கான்செப்டெல்லாம் வந்து உங்களுக்கு கிளியராக புரியாது. ஸோ என்னோடய சஜஷன், நம்ம டிஎன் புக்கை வந்து ஃபஸ்ட்டு படிச்சுடுங்க, என்சிஆர்டியை ஃபஸ்ட்டு படிச்சுடுங்க, அதுக்கப்புறமா ஸ்பெக்ட்ரம். ஸோ ஸ்பெக்ட்ரம் வந்து பார்த்திங்கன்னா மாடர்ன் ஹிஸ்ட்ரி வருது. ஸோ இந்த எந்த புக்குமே வந்து நீங்கள் காசு கொடுத்து வாங்கணும்னு அவசியம் இல்லை. எல்லா புக்கோட பிடிஎஃப்மே வந்து இன்டர்நெட்டில் அவைலபிளாக இருக்குது, டெலிகிராமில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அந்த நீங்கள் வந்து தேடுங்க, கொஞ்சம் தேடினா உங்களுக்கு எல்லா புக்கோட பிடிஎஃப்மே கிடைக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு படிக்கலாம். ஸோ இந்த ஸ்பெக்ட்ரமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பல்கான புக்கு தான், கிட்டத்தட்ட வந்து 800 பேஜஸ் இருக்குது ஸ்பெக்ட்ரமில். ஸோ நீங்கள் வந்து ஸ்பெக்ட்ரமை கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லைனா என்னோடய சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், நான் வந்து ஸ்பெக்ட்ரமை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து ஏன்ஷியன்ட் நடந்துகிட்டு இருக்குது. நான் வந்து கூடிய சீக்கிரம் வந்து மெடிவல், ஏன்ஷியன்ட், மெடிவல், அப்புறமா மாடர்னை வந்து கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து நீங்கள் இது பண்ணலாம். அதே மாதிரி பொலிட்டிக் கிளாஸஸ்மே நடந்துகிட்டு இருக்குது நம்ம சேனலில். இப்போ ப்ரெசென்ட்டாக நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸஸ்மே நடந்துகிட்டு இருக்குது. அதையுமே நீங்கள் வந்து பார்க்கலாம். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் யாருன்னா பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் இதெல்லாம் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இந்த ஸ்பெக்ட்ரமுமே வந்து நீங்கள் படிக்கணும். இப்போ நீங்கள் இந்த மாடர்ன் ஹிஸ்ட்ரியும் முடிச்ச பிறகு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட் அண்ட் கல்ச்சருமே நீங்கள் வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ நீங்கள் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா மெடிவலுக்கு அப்புறமா கூட நீங்கள் வந்து படிக்கலாம். நீங்கள் வந்து மாடர்ன் ஹிஸ்ட்ரியை முடிச்சதுக்கப்புறமாவும் நீங்கள் படிக்கலாம், மெடிவல் ஹிஸ்ட்ரி முடிச்சதுக்கப்புறமாவும் நீங்கள் வந்து படிக்கலாம். ஸோ இந்த ஆர்ட் அண்ட் கல்ச்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்சிஆர்டியில் வந்து பார்த்தீங்கன்னா புக் இருக்குது. ஸோ என்சிஆர்டியில் இருக்க நீங்கள் அந்த ஆர்ட் அண்ட் கல்ச்சர் புக் வந்து படித்தாவே நீங்கள் வந்து போதும். ஸோ இதை விட்டு நீங்கள் ஆப்ஷனலும் நீங்கள் வந்து படிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, மீன்ஸ் அடிஷ்னலாக ரெஃபரன்ஸ் புக்குமே வந்து நீங்கள் படிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து படிக்கலாம். ஸோ மெயினாக நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் என்சிஆர்டி படிங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் எதனா ரெஃபரன்ஸ் புக் வந்து நீங்கள் படிக்கிறதா இருக்கட்டும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ ஆர்ட் அண்ட் கல்ச்சரோட வீடியோமே வந்து பார்த்திங்கன்னா நான் செப்பரேட்டாக அப்லோட் பண்ண போகிறேன் கூடிய சீக்கிரம். ஸோ நீங்கள் ஹிஸ்ட்ரி வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஏன்னா இப்போ நம்ம சேனலில் வந்து இன்னும் ஹிஸ்ட்ரி கம்ப்ளீட் ஆகலை. ஸோ அதுக்கு முன்னாடியே அப்லோட் பண்ணால் யூஸ் இல்லை. ஸோ நான் வந்து ஹிஸ்ட்ரியை மெடிவல் வரைக்கும் அட்லீஸ்ட் நான் வந்து கொண்டு வந்துட்டு ஆர்ட் அண்ட் கல்ச்சர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் அப்லோட் வந்து நான் பண்ணுறேன். அதுக்கப்புறமா பொலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லக்ஷ்மிகாந்த், பொலிட்டியில் லக்ஷ்மிகாந்த் புக் வரும். ஸோ நான் இங்கே இமேஜ் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த லக்ஷ்மிகாந்த் புக்குமே வந்து நீங்கள் படிக்கணும். ஸோ இந்த லக்ஷ்மிகாந்தில் இப்போ லேட்டஸ்ட் வந்து 7th edition நடந்துகிட்டு இருக்குது. இதோட பிடிஎஃப்மே வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட்டில் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் தேடி
டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுவுமே வந்து பல்கான புக்கு தான். இதுவுமே கிட்டத்தட்ட 800 பேஜஸ் இருக்குது. இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செலக்டிவாக நீங்கள் படிக்கணும். எடுத்த இதிலே வந்து நிறைய ரிப்பீட்டடாக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஸோ இதுலேயும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி தான் நீங்கள் படிக்கணும் லக்ஷ்மிகாந்தில். ஸோ இந்த லக்ஷ்மிகாந்த் வந்து எப்படி படிக்கலான்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் கிளாஸஸ் வந்து நடந்துகிட்ருக்கு. நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணலாம் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா. ஸோ இதுக்கு அடுத்ததாக வர்றது வந்து பார்த்திங்கன்னா ஜியோகிராஃபி. ஸோ இந்த ஜியோகிராஃபின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சப்ஜெக்ட். ஸோ இந்த ஜியோகிராஃபியில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக ஃபிசிக்கல் ஜியோகிராஃபி அப்புறமா ஹியூமன் ஜியோகிராஃபின்ட்டு வந்து ரெண்டாக மெயினாக வந்து கிளாஸிஃபை பண்ணுவாங்க, ரெண்டாக. ஸோ இந்த ஃபிசிக்கல்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக வேர்ல்டு ஃபிசிக்கல், இந்தியன் ஃபிசிக்கல்னு வரும். ஹியூமன்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்தியா. ஸோ இந்த மாதிரி ரெண்டாக வந்து பிரிச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஃபிசிக்கல் ஜியோகிராஃபினா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபிசிக்கல் ஜியோகிராஃபினா நம்ம அர்த்தோட ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் பற்றி தெரிஞ்சக்கூடியது. எக்ஸாம்பிளுக்கு மவுண்டைன். இப்போ மவுண்டைன் எப்படி ஃபார்ம் ஆச்சு, வால்கனோ எரிமலை எப்படி ஃபார்ம் ஆச்சு, ஸோ ஐலேண்ட் எப்படி ஃபார்ம் ஆச்சு, எப்படி அர்த்குயிக் வருது, கிளைமேட் எப்படி இருக்குது, ஓஷனுக்குள்ளே எப்படி இருக்குது, அர்த்துக்குள்ளே எப்படி இருக்குது, நம்ம அர்த்துக்குள்ளே எந்தெந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபிசிக்கல் ஜியோகிராஃபியில் தெரிஞ்சுப்போம். ஸோ இந்த ஃபிசிக்கல் ஜியோகிராஃபியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஜியோமார்ஃபாலஜி பற்றி பார்க்கணும். அப்படின்னா ஜியோமார்ஃபாலஜினா என்ன, அர்த். ஸோ இதை வந்து என்ன சொல்லலாம், ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜியோமார்ஃபாலஜி அப்படின்னா அர்த்தை பற்றி தெரிஞ்சக்கூடியது. ஸோ இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம், லித்தோஸ்பியர்னு சொல்லுவோம். ஸோ நம்ம என்ன சொல்லுவோம், லித்தோஸ்பியர்னு சொல்லுவோம். நம்ம லித்தோஸ்பியர் ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளைமேட்டாலஜி. ஸோ நம்ம கேஸஸ் அட்மாஸ்பியர் இருக்குல்ல, ஸோ அந்த அட்மாஸ்பியர் பற்றி தெரிஞ்சக்கூடியது தான் வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட்டாலஜி. ஸோ கிளைமேட் பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரோலஜி அப்படின்னா ஓஷன் பற்றி. ஸோ நீங்கள் வந்து 3 சர்க்கிள் போட்டிருக்காங்க. ஒன்று வந்து லித்தோஸ்பியர் அர்த்தை பற்றி, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் பற்றி தெரிஞ்சக்கூடியது நம்ம என்ன சொல்லலாம், கிளைமேட்டாலஜின்னு வந்து நம்ம சொல்லலாம். நம்ம வந்து இது வந்து என்ன சொல்லலாம், அட்மாஸ்பியர்னு கூட வந்து நம்ம சொல்லலாம். லித்தோஸ்பியர், அட்மாஸ்பியர். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரோலஜி இல்லைனாலும் நம்ம ஹைட்ரோஸ்பியர்னு கூட நம்ம சொல்லலாம், ஹைட்ரோஸ்பியர். ஸோ மெயினாக ஃபிசிக்கல் ஜியோகிராஃபியில் அர்த்தை பற்றி, அர்த்துக்கு மேலே இங்கே கேஸஸ் இருக்குல்ல, நம்ம வந்து எவ்வளோ ஆக்சிஜனுமே வந்து ஒரு கேஸ் இல்லை. ஸோ கேஸ் பற்றி வந்து நம்ம தெரிஞ்சுப்போம், அட்மாஸ்பியர். அதே மாதிரி ஓஷனுமே வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ ஓஷன் பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம், கடல் பற்றி, அது வந்து ஹைட்ரோஸ்பியர்னு சொல்லுவோம். இப்போது இது 3மே இருந்தால் தான், இப்போ இது 3மே எங்கே இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். இது 3மே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது, இது 3மே. ஸோ இது 3மே இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த 3மே இந்த இடத்துல இருக்குல்ல, இது தான் வந்து பார்த்திங்கன்னா பயோஸ்பியர்னு சொல்லுவாங்க. இதை பயோஸ்பியர். இது 3மே இருந்தால் தான் ஒரு லைஃப் இருக்கும், ஒரு உயிர் வந்து பார்த்திங்கன்னா இது 3மே இருந்தால் தான் ப்ராப்பராக வந்து இருக்கிறதுக்காகவும் லேண்டில். ஸோ இப்போ ஒரு மனுஷன் இருக்கானா, அவனை கடலில் போய் விட்டுட்டு நீ கடலுக்குள்ளே வீடு கட்டிட்டு வாங்கினா அவனால் இருக்க முடியாது. அதே மேலே அட்மாஸ்பியரில் அனுப்பிச்சிட்டு காற்றுலேயே நீ வீடு கட்டிட்டு இருந்தால் ஆகாது. அதே காற்று தண்ணி ரெண்டுமே இல்லாமல் நீ ஒரு பூமி மேலே உயிர் வாங்கினா அந்த மனுஷனால முடியாது. ஸோ இது 3மே இருந்தால் தான் ஒரு மனுஷன் உயிர் வாழ்வான். ஸோ அதை பயோஸ்பியர்னு சொல்லுவாங்க. ஸோ யூபிஎஸ்சி வந்து என்ன பண்ணியிருக்குன்னா இதை செப்பரேட் பண்ணியிருக்கு. எப்படி செப்பரேட் பண்ணியிருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதை தான் வந்து பார்த்திங்கன்னா என்விரான்மெண்ட் அண்ட் ஈக்கோலஜியில் கேட்குறது. ஸோ நிறைய பேர் வந்து என்விரான்மெண்ட் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்கன்னா, நீங்கள் வந்து மெயினாக இந்த ஃபிசிக்கல் ஜியோகிராஃபி புரிஞ்சால் தான் இது 3மே இந்த ஃபிசிக்கல் ஜியோகிராஃபியில் 3மே லித்தோஸ்பியர், அட்மாஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர் 3மே இருந்தால் தான் ஒரு பயோஸ்பியர் உருவாகுது, ஒரு லைஃப் என்விரான்மெண்ட் ஈக்கோலஜி பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்விரான்மெண்ட் பற்றி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, தப்பு நீங்கள் பண்ணுறது. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் ஜியோகிராஃபி பற்றி தெரிஞ்சுங்க. ஃபிசிக்கல் ஜியோகிராஃபிலுமே வந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், ஜியோமார்ஃபாலஜி, அர்த்து பற்றி, கிளைமேட்டாலஜி, அட்மாஸ்பியர் பற்றி, ஹைட்ரோலஜி, ஓஷன் பற்றி. ஸோ இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா என்விரான்மெண்ட் அண்ட் ஈக்கோலஜி உங்களுக்கு வந்து கிளியராக புரியும். ஏன்னா யூபிஎஸ்சியில் என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொஷின் வருது. ஸோ அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஃபிசிக்கல் ஜியோகிராஃபி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஃபிசிக்கல் ஜியோகிராஃபிலுமே வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு, இந்தியன் ரெண்டுமே இருக்குது. ஸோ இதுக்கான புக்கு வந்து நீங்கள் எப்படி படிக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா என்சிஆர்டி. ஸோ ஜியோகிராஃபிக்கு பெஸ்ட்டு புக் வந்து என்சிஆர்டி. ஸோ என்சிஆர்டியில் 11th புக். ஸோ 11th புக்கில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ஜியோகிராஃபி. ஸோ இது வந்து வேர்ல்டு பற்றி, வேர்ல்டுனா எல்லாமே நம்ம இந்தியாவுமே அதுக்குள்ளே இன்க்ளூட் ஆகும். இந்தியா, ரஷ்யா, சைனா எல்லாமே இதுக்குள்ளே இன்க்ளூட் ஆகும். ஸோ வேர்ல்டோட ஃபிசிக்கல் இதில் வந்து அர்த்குயிக்,
வால்கனோ எல்லாமே அர்த் ஃபுல்லு வேர்ல்டு லெவலில் வந்து நம்ம படிப்போம். ஸோ இதுக்கான புக் வந்து பார்த்திங்கன்னா 11th ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் ஜியோகிராஃபி. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இந்தியா பற்றி வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட், இதுவுமே 11th புக்கு தான். ஸோ பார்ட் 1 பார்ட் 2ன்ட்டு வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ பார்ட் 1ல் வந்து இவங்க வேர்ல்டு பற்றி கொடுத்துருக்காங்க, பார்ட் 2ல் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா பற்றி இவங்க கொடுத்துருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் ஜியோகிராஃபி. ஸோ இந்த ஹியூமன் ஜியோகிராஃபியில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஹியூமன் ஜியோகிராஃபி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இல்லை எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த சோஷியல் ஜியோகிராஃபி, எக்கனாமிக் ஜியோகிராஃபி எடுத்துக்கங்க. ஸோ இதில் வந்து இப்போ அங்கே ஜனங்க இருந்தாங்கன்னா, இப்போ இந்த ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா, ஸோ அந்த ஃபிசிக்கல் ஃபீச்சரில் ஜனங்க இருந்தாங்கல்ல, ஸோ அந்த ஜனங்க வந்து அங்கே எந்த மாதிரி ஃபுட்டை வந்து அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, எந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் வந்து அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அக்ரிகல்ச்சர் பண்ணோன்னா வாட்டர் வேணும். ஸோ எந்த மாதிரியான ஒரு இரிகேஷன் சிஸ்டம் இருந்துச்சு, எந்த மாதிரியான ஒரு அக்ரிகல்ச்சர் வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு, ஸோ எந்த மாதிரியான ஒரு க்ராப்பை வந்து அவங்க விளைச்சல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் சவுத்தில் போனீங்கன்னா ரைஸ், இட்லி, தோசை இதெல்லாம் நம்ம சாப்பிடுவோம். அதே நீங்கள் நார்த்துக்கு போனீங்கன்னா அவங்க சப்பாத்தி இந்த மாதிரி ஐட்டமை சாப்பிடுவாங்க. இதே நீங்கள் இப்போ ஒரு நார்த் இந்தியன் ஒரு ஹிந்திக்காரனை கூப்பிட்டு நீங்கள் வந்து நல்லா ஒரு 2-3 பிளேட் ரைஸ், சாம்பார் ரைஸ் வந்து கொடுங்க, அவங்க சாப்பிட்டுட்டு ஒரு சப்பாத்தி கிடைக்குமான்னு கேட்பாங்க. அதே நம்மளுக்கு வந்து ஒரு 3-4 சப்பாத்தி 5-6 சப்பாத்தி கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டா லாஸ்ட்டில் வந்து நம்ம என்ன கேட்போம், கொஞ்சம் ரைஸ் கிடைக்குமான்ட்டு நம்ம கேட்போம். ஏன்னா அவங்களோட ஃபுட்டோட ஹேபிட்டாக இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும், அந்த ஜியோகிராஃபி பொறுத்து தான் இருக்கும். இப்போ சவுத்தில் வந்து அவங்க ரைஸ் அதெல்லாம் சாப்பிட்றாங்கன்னா அந்த லொக்கேஷனுக்கு தகுந்த மாதிரி அவங்க சாப்பிட்றாங்க. அதே நார்த்லலாம் வந்து அவங்க சப்பாத்தி சாப்பிட்றாங்கன்னா அந்த லொக்கேஷனுக்கு மாதிரி அவங்க சாப்பிட்றாங்க. ஸோ இந்த சோஷியல் எக்கனாமிக் ஜியோகிராஃபியில் அக்ரிகல்ச்சர், இரிகேஷன், அதுக்கப்புறமா டிரான்ஸ்போர்ட்டேஷன் பற்றி நம்ம பார்ப்போம். ப்ளஸ் எந்தெந்த லொக்கேஷனில் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ், இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குன்னா ஏன் அந்த லொக்கேஷனில் இருக்குது, அந்த லொக்கேஷனில் விட்டு ஏன் வேறு லொக்கேஷனில் இல்லை. ஸோ அந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு வாட்டி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரிய வரும், வாவ் யூபிஎஸ்சி வந்து இதெல்லாம் நம்மளை தெரிஞ்சுக்க சொல்லுது அப்படின்ட்டு. ஏன்னா நாளைக்கு வந்து யூபிஎஸ்சி கிளியர் பண்ணிங்கன்னா அது ஆல் இண்டியா சர்வீஸ். நாளைக்கு வந்து உங்களை ராஜஸ்தானில் தூக்கி போடுறாங்கன்னு நினச்சிக்கங்க, உங்களுக்கு ராஜஸ்தானோட கிளைமேட் தெரியல, ராஜஸ்தானோட ஜியோகிராஃபி உங்களுக்கு தெரியல, ராஜஸ்தானோட ஹிஸ்ட்ரி உங்களுக்கு தெரியல, ராஜஸ்தானோட இப்போ அங்கே ஒரு கோட்டை இருக்குது அதோட ஹிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு தெரியல, அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு தெரியுது ஆனால் உங்களுக்கு தெரியலனா எந்த யூஸுமே இல்லை. ஸோ உங்களை வந்து எதுக்காக கலெக்டராக வந்து போடுறாங்கன்னா, நீங்கள் வந்து அந்த ஜனங்களை ப்ராப்பராக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ராஜஸ்தானில் வாட்டர் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த வாட்டர் ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுவீங்க. இப்போ அங்கே வந்து என்ன ஒரு ப்ராப்ளம் ஆகிட்டுருக்கு, அங்கே வந்து விளைச்சல் ஆகிட்டு இல்லை. ஸோ நீங்கள் வந்து அதுக்கான சொல்யூஷன் நீங்கள் வந்து கொடுக்கணும். ஜனங்களுக்கு வந்து நீங்கள் தீர்வு கொடுத்தா தான் நீங்கள் அந்த படிப்புக்கும் நீங்கள் அந்த பண்ணுற வேலைக்குமே வந்து ஒரு ப்ராப்பராக வேல்யூ இருக்குது. அதே நீங்கள் நான் சேலரி வாங்கிட்டு நான் எதுவும் படிக்க மாட்டேன், கலெக்டர்ன்ற பேர் எனக்கு வேணும், ஐபிஎஸ்ன்ற பேர் வேணும், சும்மா வந்து நான் காரில் போகணும் அப்படின்னு எல்லாம் நினச்சா வந்து அது பாசிபிள் இல்லை. ஸோ நீங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஜனங்களோட கல்ச்சருமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஜியோகிராஃபி பொறுத்து தான் ட்ரெஸ்ஸுமே இருக்குது. இப்போ சவுத்தில் வந்து பார்த்திங்கன்னா லுங்கி வேஷ்டி வந்து போடுவாங்க காமனாக. நீங்கள் வந்து சிஎம் எல்லாருமே எடுத்துக்கலாம், பெரிய பெரிய லெவலில் இருக்கிறவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா வேஷ்டி இந்த மாதிரி இது தான் கட்டுவாங்க. அதே நீங்கள் வந்து நார்த்து அப்படி ஈரோப் கோல்டான இருக்கிற இடத்துல நீங்கள் போய் பாருங்கள், அவங்க வந்து கோட் ஷூட்டை தான் அவங்க போடுவாங்க. அதே அவங்கள போய் லுங்கி போட சொல்லுங்கள், அவங்க வந்து ஐஸுக்கு உறைஞ்சி போயிடுவாங்க லுங்கி போட்டால். அதே நம்ம சவுத்தில் வந்து கோட் ஷூட்டை போட சொல்லுங்கள், வெயிலுக்கு வெந்து போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஜியோகிராஃபி பொறுத்து ட்ரெஸ்ஸு, கல்ச்சர் இதெல்லாமே வந்து உருவாயிருக்கு. ஸோ அந்த ஜியோகிராஃபி, ஹியூமன் ஜியோகிராஃபின்றதுமே வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட்டான சப்ஜெக்ட். ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு டாப்பிக்குமே வருது ஹியூமன் ஜியோகிராஃபியில், பாப்புலேஷன் செட்டில்மெண்ட். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டெமோகிராஃபிக் சேஞ்சஸ், டென்சிட்டி, செக்ஸ் ரேஷியோ, லிட்ரஸி, இப்போது எவ்வளோ பாப்புலேஷன் இருக்காங்க, செக்ஸ் ரேஷியோ எவ்வளோ மேல் ஃபீமேல் இருக்காங்க, சவுத் இப்போ எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் எவ்வளோ மேல் ஃபீமேல் இருக்காங்க, அதில் எவ்வளோ பேர் எஜுகேட்டடாக இருக்காங்க, எஜுகேட்டடாக இல்லை, லிட்ரஸி ரேட், ஸோ இந்த மாதிரி அது ரிலேட்டடான விஷயம் எல்லாமே கூட வந்து நம்ம பாப்புலேஷன் அண்ட் செட்டில்மெண்ட் ஜியோகிராஃபியில் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ ஆக மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா யூபிஎஸ்சி வந்து உங்களை ஒரு ப்ராப்பராக ஒரு எஜுகேட்டடாக ரியலான ஒரு எஜுகேட்டடான பர்சனாக வந்து பார்த்திங்கன்னா உங்களை யூபிஎஸ்சி ஆக சொல்லுது. ஸோ நீங்கள் இந்த குவாலிட்டிஸை நீங்கள் டெவலப் பண்ணிக்கினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் யூபிஎஸ்சியை கிளியர் பண்ணுவீங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த போஸ்ட் வந்து உங்களுக்கு கேரண்டியாக கிடைக்கும். ஸோ இப்போ இந்த ஹியூமன் ஜியோகிராஃபிக்கு நீங்கள் எந்த புக்கை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து அதே என்சிஆர்டி 12th ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம 11th பார்த்தோம், பட் இப்போ வந்து நம்ம 12th. ஸோ 12th வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு. ஸோ இதுலேயுமே வந்து பார்ட் 1 பார்ட் 2 பிடிச்சிருக்காங்க. ஸோ வேர்ல்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஹியூமன் ஜியோகிராஃபி படிக்கணும். அதே இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா
இந்தியா பீப்புள் அண்ட் எக்கனாமி. ஸோ இதை வந்து நம்ம படிக்கணும். ஸோ நான் வந்து சிம்பிளாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இதில் வந்து இன்னும் டீட்டெயிலாக இருக்குது. இது எல்லாமே வந்து நம்ம சேனலில் ஃப்ரீயாக அப்லோட் பண்ண போகிறோம் கிளாஸ். ஸோ நீங்கள் யாருன்னா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் வந்து நான் உங்களுக்கு இப்போல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணலை, இது எல்லாம் நம்ம சேனலில் வந்து நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஆல்ரெடி ஜியோகிராஃபியில் வந்து ஃபிசிக்கல் ஜியோகிராஃபி ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 2-3 வீடியோஸில் ஃபிசிக்கல் ஜியோகிராஃபி கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். டக்குன்னு நம்ம இந்தியன் ஃபிசிக்கல் ஜியோகிராஃபிக்கு ஷிஃப்ட் ஆக போகிறோம். ஸோ நீங்கள் வந்து இன்னும் அதெல்லாம் பார்க்கலன்னா இதுக்கப்புறமா இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனோ இல்லை ப்ளேலிஸ்ட்லையோ நீங்கள் போய்ட்டு டக்குன்னு வந்து நீங்கள் பார்த்துருங்க. நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக ஈஸியாக உங்களுக்கு புரியக்கூடிய லாங்குவேஜில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அந்த கிளாஸஸ் எல்லாம். ஏன்னா தமிழில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அவ்வளோவும் அவைலபிளாக இல்லை. ஹிந்தியில், இங்கிலீஷில், மற்ற லாங்குவேஜ்லலாம் வந்து ஈஸியாக இருக்குது. பட் நம்ம தமிழ் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் பிரதர்ஸ்க்கெல்லாம் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் அதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு. ஏன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியவங்க வந்து தேவை, லைவாக நம்ம கூட பேசுகிற மாதிரி. ஸோ அதனால் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்கள்கிட்ட நேரடியாக பேசுகிற மாதிரி நான் இந்த கிளாஸை வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி ஃபிசிக்கல் ஜியோகிராஃபிக்கு என்சிஆர்டி கூட நீங்கள் வந்து எதனா ஒரு ரெஃபரன்ஸ் புக் வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜிசி லியாங். ஸோ ஜிசி லியாங் வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் ஃபிசிக்கல் அண்ட் ஹியூமன் ஜியோகிராஃபின்ட்டு புக் இருக்குது, இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த புக்கை வந்து நீங்கள் படித்தா போதும். இதை விட்டுட்டு நீங்கள் வெளியே போகணுன்னு அவசியமே இல்லை. ஸோ இவ்வளோ நீங்கள் வந்து ஜியோகிராஃபிக் படித்தா போதும். ஹிஸ்ட்ரிக்குமே வந்து டிஎன் என்சிஆர்டி ஸ்பெக்ட்ரம் படித்தா போதும். பொலிட்டிக் வந்து லக்ஷ்மிகாந்த். ஸோ இது எல்லாத்துக்கு கூட நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். அப்போ எக்கனாமிக் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 9லேருந்து 12 வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்சிஆர்டியை படிக்கணும். அதே 9க்கு முன்னாடி இருக்கிறது வந்து தேவையில்லை. நீங்கள் 9லேருந்து வந்து என்சிஆர்டியை நீங்கள் பிக் பண்ணிக்கங்க. இதெல்லாம் ஆகிட்ட பிறகு கரண்ட் அஃபேர்ஸை ஸ்ட்ராங் பண்ணிக்கங்க. உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் நீங்கள் படித்து முடித்தோடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிய வந்துடும். ஓகே, கரண்ட் அஃபேர்ஸை வந்து நம்ம எப்படி படிக்கலாம், எப்படி வந்து நம்மளுக்கு புரிய வரும்ன்ட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த நாலேஜ் வந்து கெயின் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறமா அடிஷ்னலாக வந்து நீங்கள் இந்த சிசாட் இதெல்லாம் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்குது. நான் வந்து சிசாட்டுக்கு வந்து நான் செப்பரேட்டாக வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா இதிலே வந்து நான் சொன்னால் கன்ஃபியூஷன் ஆகிடும். நான் செப்பரேட்டாக வந்து சிசாட்டுக்கு வந்து அப்லோட் வந்து நான் பண்ணுறேன். ஸோ இப்போ இவ்வளோ உங்களுக்கு வந்து நான் சொன்னேன். இதை ஈஸி பண்ணுறதுக்காக நம்ம சேனலில் நான் கிளாஸாகவும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ப்ரெசென்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி, பொலிட்டி, ஜியோகிராஃபி 3 சீரீஸுமே ரன் ஆகிட்டுருக்கு, ஃப்ரீயாக ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்கள் வந்து அதை போய் கிளிக் பண்ணிவிட்டு ஒன்றா பாருங்கள். இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிய வரும். நான் ஏன்னா கிளாஸ் நடுவில் வந்து நான் எதை நீங்கள் வந்து எப்படி படிக்கணும் அப்படின்ட்டுலாம் கூட வந்து நான் உங்களுக்கு போக வந்து பார்த்திங்கன்னா கிளியராக எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இனி கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் யூபிஎஸ்சிக்கான ப்ரிப்ரேஷன்ட்டு வந்து நான் உங்களுக்கு சொன்னேன். மெயினாக வந்து திருப்பி சொல்கிறேன், ஹிஸ்ட்ரி, பொலிட்டி இல்லைன்னா ஜியோகிராஃபி எதனா ஒன்று எடுத்துக்கங்க. ஸோ ஹிஸ்ட்ரி, பொலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமி இது 4த்துலேயுமே நீங்கள் வந்து ப்ராப்பராக ப்ரிப்ரேஷனை பண்ணியிருக்கணும். அதே மாதிரி இது 4மே நீங்கள் படிக்கும் போது நோட்ஸை வந்து தயவு செஞ்சு பண்ணாதீங்க ஸ்டார்டிங்கில். இது வந்து நான் உங்களுக்கு ரிக்வெஸ்ட்டாக சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து அந்த மிஸ்டேக்கை வந்து நீங்கள் பண்ணுறீங்க நிறைய பேர். நோட்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் பண்ணாதீங்க. ஏன்னா ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு எல்லாமே இம்பார்ட்டண்ட்டாக தான் உங்களுக்கு தெரியும். செகண்ட் ரிவிஷன்னா இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி இதெல்லாம் படிச்சுடுங்க. செகண்ட் டைம் நீங்கள் படிக்க போவீங்களா, அப்போ வந்து உங்களுக்கு எதனா நோட்ஸ் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் பண்ணுங்கள். பட் மற்றபடிக்கு வந்து புக்லேயே வந்து நீங்கள் ஹைலைட் பண்ணிவிடுங்க. ஏன்னா இன்னும் நிறைய இருக்குது, நீங்கள் வந்து இன்னும் நிறைய படிக்க வேண்டியது இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இதிலே வந்து நீங்கள் நோட்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்கள் டைமை வந்து வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட் அது, ஓகேவா? அதே மாதிரி ஒரு சில விஷயம் இப்போ நான் வந்து உங்களுக்கு 2 புக்கு காமிச்சேன். ஸோ இந்த 2 புக்கில் இல்லாத ஒரு சில விஷயம் வந்து பார்த்திங்கன்னா 6th, 7th, 8th, 9th அந்த புக்கில் 10th புக்கிலலாம் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் வந்து அந்த புக்குமே நீங்கள் பாருங்கள். அந்த புக்குமே வந்து நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் ஜியோகிராஃபி புக் ஓப்பன் பண்ணிங்க. இதில் வந்து வேல்கனோ பற்றி கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ 6th, 7th, 8th, 9th எதெல்லாம் வேல்கனோ பற்றி இருந்துச்சுன்னா ஓப்பன் பண்ணிங்கன்னா 2மே அட் அ டைமில் வந்து படிச்சிடுங்க. ஸோ டாப்பிக்கை வந்து செலக்ட் பண்ணி, இப்போ இந்த புக்லேயா இருக்கட்டும் டாப்பிக்கை செலக்ட் பண்ணி அட் அ டைமில் நீங்கள் படிச்சிங்கன்னா கான்செப்ட்டுமே கிளியர் ஆகும், டைமே வந்து உங்களுக்கு சேவிங்ஸ் ஆகும். நீங்கள் வந்து 6th, 7th, 8th, 9th, 10thலாம் நீங்கள் படிக்க போனீங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் வேஸ்ட் ஆகும், டாப்பிக்குமே வந்து நீங்கள் மறந்துடுவீங்க. நம்ம சேனலில் வந்து நான் எப்படி அப்லோட் பண்ணிட்டுருக்கேன்னா 6th, 7th, 8th, 9th, 10th எல்லா புக்குமே நான் வந்து படிச்சுட்டு
சிங்கிள் வீடியோவில் வந்து நான் டாப்பிக்கை கவர் பண்ணி அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோடய வீடியோ மூலமாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸ் வந்து சிம்பிளாக ஆகணும்னு வந்து நான் நினைக்கிறேன். அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டாக மீன்ஸ் லென்த்தாக நீங்கள் படிக்கணுன்னா டைம் எடுத்துக்கும். அதை வந்து உங்களுக்கு ஷார்ட்டாக மீன்ஸ் 1 hour 2 hourக்குள்ளே வந்து நான் அந்த கிளாஸை வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ப்ளேலிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப் ப்ளேலிஸ்ட் வந்து உங்களுக்கு காமிக்கும். ஒன்று வந்து மேரத்தான் கிளாஸு, ஒன்று வந்து நார்மல் கிளாஸுன்ட்டு. ஸோ நீங்கள் மேரத்தான் கிளாஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லென்த்தான வீடியோஸ் கிடைக்கும். நார்மல் ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷார்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து வீடியோ கிடைக்கும். ஸோ நீங்கள் லென்த்தான வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மேரத்தான் கிளாஸை கிளிக் பண்ணி நீங்கள் பாருங்கள். ஷார்ட்டாக பார்க்கணுன்னு நினச்சா நீங்கள் வந்து ஷார்ட் அந்த ப்ளேலிஸ்ட்லேயே வந்து நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து எனக்கு தெரிஞ்ச எல்லா சப்ஜெக்ட்ஸுமே வந்து நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னால் முடிஞ்சது 3 சப்ஜெக்ட் தான் வந்து அப்லோட் பண்ண முடியுது, ஹிஸ்ட்ரி, பொலிட்டி, ஜியோகிராஃபி. ஏன்னா எனக்கு வந்து இதுக்கே டைம் வந்து பற்றிட்டு இல்லை. ஏன்னா நானே வந்து பிபிடி ரெடி பண்ணோம், எடிட்டிங் பண்ணோம், அப்லோட் பண்ணோம், ப்ரிப்பரேஷனும் பண்ணோம். ஏன்னா எனக்குமே வந்து அட்டெம்ப்ட் மிஸ் ஆகிடும். நானும் வந்து ஜாஸ்தி இதில் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணேன். ஸோ நானும் வந்து முடிஞ்ச அளவுக்கு அப்லோட் பண்ண வந்து ட்ரை பண்ணுறேன். இதில் வந்து உங்களோட ஹெல்ப்புமே வந்து எனக்கு தேவை. என்ன ஹெல்ப் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து வீடியோ மூலமாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பட் இது வந்து ரீச் ஆகணும்ல நிறைய பேருக்கு. இப்போ உங்களுக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு வந்து தோணுச்சுன்னா நீங்கள் வந்து இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பாங்க, தெரிஞ்சவங்க ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பாங்க. நீங்கள் இதை வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா என்னோடய வேலை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சக்ஸஸ் ஆச்சுன்ட்டு வந்து எனக்கு ஃபீல் ஆகும். ஏன்னா என்னோடய மெயின் எய்ம் வந்து நிறைய பேருக்கு இது ரீச் ஆகணுன்னுட்டு. ஸோ நீங்கள் வந்து அதில் உங்களோட ஹெல்ப்பை நீங்கள் பண்ணிங்கன்னா எனக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ப்ளஸ் உங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நான் வந்து இதை ரீச் பண்ண வச்சேன் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் உங்களுக்கும் கிடைக்கும். அதே மாதிரி வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. சேனலுமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து உங்களை நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன்.